ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் இதை பற்றி பேசலாம்னு நினச்சேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நிறையா ஜாகிங் போக நிறையா வாக்கிங் போக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா எனக்கு இந்த பெயினுங்க, முட்டியில் வந்து ஒரு பெயின். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணுறப்போ இந்த ஜாயின்ஸ்லாம் ஒரு பெயினுங்க, கைண்ட் ஆஃப் மசில் அண்ட் லிகமெண்ட் பெயின் வந்து வர ஆரம்பிச்சதுங்க. ஸோ இந்த பெயின் வந்தங்காட்டி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வெண்ட் டு டாக்டர் சொன்னாங்க ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணேன், ஸோ டேக் ரெஸ்ட் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்ட் ஒருத்தர் கன்சல்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா டேக் ரெஸ்ட் அப்படின்னாரு. இது நடந்த ஒரு 2 years இருக்குங்க. 2 yearsக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்தேன். அப்பவும் வந்து எனக்கு அந்த பெயின் வந்து அப்பப்போ திருப்பி நான் என்னோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு அந்த பெயின் வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ என்னடா இப்படியே வலிக்குதேன்னு பார்த்தா போன்லாம் எதுவுமே இல்லைங்க, பட் லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெயின் இருந்தது. மசில் பெயின் பயங்கரமாக இருந்ததுங்க உடம்புல. ஸோ எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஸோ அப்போ தான் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னார் அவருக்கு இதே மாதிரி இருந்து அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாதாம் பிசின் வந்து ஊற வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து எனக்கு சொன்னார். ஸோ எனக்கு இது க்யூர் ஆகுமான்னு தெரில. நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணேங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 2 years இருக்குங்க. 2 yearsக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு அமேசிங்க. எனக்கு ஒரு வாரத்துலேயே வந்து இந்த லிகமெண்ட்டோட பெயின் எல்லாமே போயிடுச்சு. லிகமெண்ட் டியர் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. லிகமெண்ட்ஸில் உங்களுக்கு பெயின் இருந்தாலும் ஒரு மசில் பெயின் இதெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து இது அற்புதமான அருமருந்துங்க. எனக்கு இது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை நான் கண்டினியூஸாக ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இதை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாதாம் பிசுனுங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். பாதாம் பிசுன்னா என்னன்னு தெரியுது இல்லைங்களா? இந்த பாதாம் மரத்துலேருந்து அந்த வழியிற கம்மு இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த பிசுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதான் வந்து பிசுன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதான் வந்து கல் மாதிரி இருக்குங்க, நம்ம வெங்கச்சாங்கல் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுங்க. ஒரு 100 கிராம் வந்து ஒரு 45 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நைட்டு நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பெரிய கப்பில், நீங்கள் வெறும் இவ்வளோ பெரிய பீஸ் போடுறீங்கன்னா நல்லா ஒரு இவ்வளோ பெரிய கப்பில் ஊற வச்சிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஆயிரும். தெரியுதுங்களா? ஸோ வந்து இது இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸாக வரும், நறுன்னு குறன மாதிரி வருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாதாம் பிசின். ஸோ இதை நான் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசிங் பெனிஃபிட்ஸுங்க. எனக்கு எந்த பாடியில் எந்த பெயினுமே இருக்கிறது இல்லை. ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா மைக்ரைன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஆயில் புல்லிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமே மைக்ரைன் இருக்காது. ஸோ அதுக்கப்புறமும் சில சமயம் ஒர்க் அவுட் இப்போ நிறைய ஓடிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குதிக்கிறதோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் ஏறும். ஸோ அந்த பெயின்ஸ் எல்லாமே வந்து ரிலீவ் ஆக ஆரம்பிச்சது. அமேசிங் பெனிஃபிட்ஸுங்க. இந்த பாதாம் பிசினை வந்து நைட்டு ஊற வைக்கிறேங்க. மினிமம் ஒரு 8 to 10 hours ஊறணும். ஸோ இதுதான் அந்த பாதாம் பிசின். இது வந்து ஒரே ஒரு பீஸ் ஊற வைங்க. இந்த ஒரு பீஸ் ஊற வச்சிங்கனால வீட்டில் 3 பேர் 4 பேர் இருந்தீங்கன்னா சாப்பிடலாம். இது வந்து இவ்வளோ பெருசு ஊற வச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய கப்பு நிறைய புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கும். காலையில் ஒரு 8 hours to 10 hours நீங்கள் ஊற வைக்கிறப்போ, நைட் நீங்கள் படுக்கிறப்போ ஒரு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து அது பெருசாக வந்திருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அப்படியே எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். அது சாப்பிட்டு ஒரு 10 minutes கேப் எடுத்துகிட்டு யூ கேன் கோ ஃபார் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பாதாம் பிசினை பற்றி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னே தெரிய வந்தது. அப்புறம் நிறையா பேர்த்திட்ட இதை பற்றி கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவர்கள் இவங்ககிட்ட எல்லாத்திட்டையுமே வந்து இதை பற்றி கேட்க ஆரம்பித்தேன். எல்லாரும் சொன்ன ரிசல்ட்ஸ் பார்த்தா பயங்கரமான ரிசல்ட்டுங்க. எனக்கு வந்து சும்மா ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்களேன்னு சாப்பிட ஆரம்பித்தேன், எனக்கு க்யூர் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்து இதை கண்டினியூஸாக சாப்பிட்லாமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நிறைய பேர்த்திட்ட கேட்டோன்னா நிறைய பேர் சொன்னது கண்டிப்பாக லைஃப் லாங் நீங்கள் டெய்லியுமே அதை எடுத்துக்கலான்னு. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜர்லி இட் கூல்ஸ் டவுன் த பாடிங்க. இது வந்து பயங்கர கூலிங் எஃபெக்ட் உள்ள ஒரு பொருள். பாடியோட ஹீட்டை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி ஒரு வந்து சமச்சீரான லெவலில் வைக்கிதுங்க. ஸோ ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, பித்தம் உடம்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை டெய்லி சாப்பிட்ணும். எல்லாருமே சாப்பிட்லாம். பித்தம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக சாப்பிட்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைல்ஸ் இருக்கிறவங்க, பைல்ஸ் யாருக்காவது இருந்துச்சுன்னா, பைல்ஸுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பைல்ஸ் வந்து ஒரு ரீசன்னால வராது, எக்கச்சக்கமான ரீசன்ஸ்னால வரும். ஸோ என்ன ரீசன்னாலும் உங்களுக்கு பைல்ஸ் அக்கறை இருந்தாலும் பாதாம் பிசின் ஒரு அற்புத அருமருந்துங்க பைல்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ பைல்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி கூட இதை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. இதை மென்னிங்கன்னா ஒரு ஜவ்வு மாதிரி கூல் மாதிரி ஆயிரும். அப்படியே அதை வந்து சாப்பிட்டு முழுங்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ இது பைல்ஸுக்கு நல்லா க்யூர் ஆகுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாடி நல்லா கூல் டவுன் பண்ணுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிகமெண்ட்ஸ், மசில்ஸ் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கு உதவுது. பாடியை கூல் டவுன் பண்ணுறக்கு உதவுது. பைல்ஸுக்கு இது பயங்கரமான க்யூருங்க. யாருக்காவது அல்சர், வயிறெரிச்சல், நெஞ்செரிச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா பயங்கரமாக க்யூர் பண்ணுதுங்க. நல்லாவே கேட்குது. இதை சாப்பிட்றப்போ உங்களுக்கு அல்சர் வந்து நாள்பட்ட அல்சர் இருந்தால் கூட இதை நீங்கள் சாப்பிட வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 30 days தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா 30 daysல அல்சர், உங்கள் ஈசோஃபேகஸ் பேர்னு, ஸ்டொமக் பேர்னு இது எல்லாமே வந்து அவ்வளோ தூரம் க்யூர் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த சித்த மருத்துவர்கள் சொல்கிறது வந்து இது ஃபர்டிலிட்டிக்கு யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து இது ஃபர்டிலிட்டிக்கு நிறைய சித்த மருத்துவர்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. மென் அண்ட் விமன் போத் ஃபர்டிலிட்டிக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் சொட்டையாயிருச்சு. இருந்தாலும் முடி கொட்டிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு. ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்கிறனோ இதே ஸ்டேஜில் தான் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். ஸோ அந்த முடி கொட்டுறது வந்து அப்படியே அப்ரப்டாக ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் இது ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஸோ இது மாதிரி நிறைய எண்ணற்ற பெனிஃபிட்ஸுங்க. இதில் நான் இன்னொரு பெனிஃபிட் க்ளோஸாக வாட்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் அந்த லெவலில் வந்து ஒரு ஸ்டேபிளாக வைக்குது. ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை ரொம்ப ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு உதவுது. அவ்வளோ அற்புதமான அருமருந்துங்க. இது ஒன்றுமே இல்லை, ஒரு 100 கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு வரும். ஏன்னா இது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இவ்வளோ வரும், இவ்வளோ பாதாம் பிசின் வரும், இந்த மாதிரி வரும். இந்த காலையில் எந்திரிச்சு அப்படியே போட்டு மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது, அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு படுக்க போகிற கூட எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாத்த விட சிறந்தது வந்து காலையில் எந்திரிச்சோன்னு சாப்பிட்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னு சுடுதண்ணி குடிச்சிட்டு ஆயில் புல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்பூன், ஆளுக்கு 2 ஸ்பூன், வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஆளுக்கு 2 ஸ்பூன், அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வைங்க. நிறைய ரிசல்ட்ஸுங்க. இதை எனக்கு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கிட்ட சொன்னவங்ககிட்ட நான் இதை ரெஃபர் பண்ணி நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதே மாதிரி தான் லிகமெண்ட் மசில் பெயின் இருக்குது, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, அதனால ஜிம்முக்கே போகிறதில்லை அப்படின்னாரு. இது சாப்பிட்டதுக்கப்புறம் இஸ் பிரெட்டி நார்மல். எனக்கும் இது ஒர்க் ஆச்சு, நிறைய பேர்த்துக்கு இது ஒர்க் ஆச்சு. ஸோ ஐ வாண்ட் டு மேக் இட் அஸ் அன் வீடியோ அண்ட் ஷேர் இட் டு ஆல். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு அற்புத அருமருந்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. வாழ்க வளமுடன்.